என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராகோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். தமிழ்நாடுங்கிற ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்க. அவர் தென்னாட்டில் முக்கியமான ஒரு மனிதராக வருவார். திமுகவை இன்றைக்கி நீங்கள் எதிர்க்கணும்னா தென்னாடு ரேஞ்சில் போய் எதிர்க்கணும். இப்போ இங்கே தென்னாட்டுக்கு ஒரு ஹெட்டு வேணும் அப்படின்னு நினைத்தால் அது அண்ணாமலையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் ஸ்டாலின் ஐயா மாதிரி கும்மிடி பூண்டியை தாண்டினா பிரச்சனை வருங்கிற அவசியம் இல்லை. செக் போஸ்ட்லாம் கிடையாது அவருக்கு. அவரால் தெலுங்கானாலேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ போனாலே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அவரை நல்லா தெரியும். இந்த கிழமையே இவங்க பண்ணுறாங்க. உங்களை திசை மாற்றுவதற்காக இந்த மொழிப்பற்று, மாநில சுயாட்சி, மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பொய்யை ஆழமாக விதைச்சிருக்காங்க எல்லா மக்களிடம், தமிழர்களிடம். சார் நம்ம முன்னேறினது தப்பா சார்? நம்ம முன்னேறினது தப்பா? அதுக்காக நம்மளை மத்திய அரசு பழி வாங்குதே அப்படின்னு ஒரு கதையை பதிய வச்சுருக்காங்க. முன்னேறினது யாருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் 1,15,00,000 குடும்பத்துக்கு? இந்த திமுகங்கிறத அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் சேரணுங்கிற அவசியம் இல்லை, தேவையே இல்லை. 4 வழக்கில் தூக்கி 6 பேரை உள்ளே போட்டால் முடிஞ்சு போயிடும். 2026க்கு அப்புறம் இப்படியே ஓட்டிடலாம். பல்லக்கு தூக்கிகள் எப்படியுமே இருக்காங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகான்னு இவங்க இருக்காங்க. ஏதாவது வாரிய தலைவர் அது இதுன்னு தூக்கி போட்டால் அவங்க மாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதிமுகவும் பிளவுபட்டு இருக்குது, பிஜேபி பிளவுபட்டு இருக்குது. நாம் மாட்டுக்கு இப்படியே ஓட்டிடலான்னு நினச்சாங்க. அப்படி நடக்காமல் அமித்ஷா இறங்கினார். இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாநில சுயாட்சிக்குள்ளே வந்தாங்க. மாநில சுயாட்சினால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். துரைமுருகன் ஐயா பாஷையில் சொல்லணும்னா பன்னிக்குட்டி மாதிரி குட்டி போடட்டும், கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டாங்க, ஜார்க்கண்டை விட்டுட்டாங்க, வளர விடவே இல்லை. பீகாரை விட்டுட்டாங்க, வளர விடவே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து இல்லை இதை நான் வந்து இந்தியா பூரா கொண்டு போகணும்ட்டு இறங்குறாங்க. நாளைக்கு 2026க்கு அப்புறம் தமிழகத்துலேயும் அது நடக்க போகுது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி குறித்த தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதுவும் ஸ்டாலின் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, மேற்கில் குஜராத்தில் இருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு வரைக்கும் உள்ள எல்லா மாநிலங்களுக்குமே நாங்கள் சுயாட்சிக்கும் போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்தை பற்றி? அவங்க 2 பேருக்கு 30,000 கோடி வருது. அது 1000 பிரச்சனையை கொடுக்குது. இப்போ 10,000 கோடி 1000 கோடி டாஸ்மாக் வழக்கு வேறு நிற்குது. 2026க்கு அப்புறம் இப்படியே ஓட்டிடலாம். பல்லக்கு தூக்கிகள் எப்படியுமே இருக்காங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகான்னு இவங்க இருக்காங்க. ஏதாவது வாரிய தலைவர் அது இதுன்னு தூக்கி போட்டால் அவங்க மாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதிமுகவும் பிளவுபட்டு இருக்குது, பிஜேபி பிளவுபட்டு இருக்குது. நாம் மாட்டுக்கு இப்படியே ஓட்டிடலான்னு நினச்சாங்க. அப்படி நடக்காமல் அமித்ஷா இறங்கினார். அமித்ஷா இறங்கும்போது பஞ்சாபை விட்டுட்டு, ஜார்க்கண்டை விட்டுட்டு, வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டு, கேரளாவை விட்டுட்டு, தெலுங்கானாவை விட்டுட்டு தமிழ்நாடை நோக்கி அமித்ஷா வந்து ஒரு 2 நாள் உட்காரணும்னு நினச்சது காரணம், இந்த 6 மாநிலத்துலேயும் பிஜேபி வந்து உள்ளே பூந்து பெருசாக சாதிக்க முடியல. மீதி 22 மாநிலத்தில் அதனுடைய ஆட்சி இல்லைன்னா என்டிஏ ஆட்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8 யூனியன் பிரதேசத்துலேயும் அப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் வந்து இறங்குறாரு. ஏன் இறங்குறாருன்னா, இவங்க முதல்ல வந்து இந்த மொழிங்கிற கதையை பேசினாங்க. அது மக்களிடையே எடுபடலை. ஏன்னா இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு, தமிழ்நாட்டில் எல்லாருமே இருமொழி படிக்கணும்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பணக்காரங்க மட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏழை மாணவர்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. இன்னுமே மக்கள் மத்தியில் அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான மனநிலை இருக்க தானே செய்யுது. அதெல்லாம் சும்மா கதை. இந்த நடுவில் ஒரு காலத்தில் சிலுக்கு டான்ஸ் இருந்தால் தான் படம் ஓடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எவனும் வந்து அதுக்காக படத்துக்கு வர்றதில்லை. எவனா வந்திருக்கானா? இவனுங்க எதையாவது ஒரு கதையை விட்டுட்டு மக்கள் மேலே பழிய போடுற மாதிரி இந்த வேலையை பண்ணாங்க. முயற்சி எடுபடலை. உடனே மறுசீரமைப்பு அப்படின்னு கொண்டு வந்து அங்கே வந்து எங்களுக்கு நஷ்டமாயிடும்னாரு. அமித்ஷா தெளிவாக வந்து சொல்லிட்டாரு, ப்ரோ ரேட்டான்னாரு. இவங்க இருமொழி கொள்கையில் தானே ஆங்கிலம் படிச்சிருக்காங்க, அதனால் இவங்களுக்கு புரியல. பாப்புலேஷன் வளரிட்டு இருந்தாங்க. ப்ரோ ரேட்டானா இன்றைக்கி 7னா நாளைக்கு 7.
இன்றைக்கி 14னா நாளைக்கும் 14. இவ்வளோ தான் ப்ரோரேட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அந்த கதையை விட்டு பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. சரி, விஜயாவது வந்து அடக்கி அல்லது தனக்கு எதிராக பேச வச்சுட்டு நானும் நீயும் பங்காளி ஆகிப்போம், அதிமுகவை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவர் பாயசம் பாப்பநாசம்னு பேசின உடனே அதுவும் சேர்ந்து அடிபட்டு போச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாநில சுயாட்சிக்குள்ளே வந்திருக்காங்க. மாநில சுயாட்சினால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது பாதிப்பா இல்லையான்னு நான் சொல்ல. இல்லை, இப்போ கல்வியாக இருக்கட்டும், கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கனால மாநிலத்துடைய சுயாட்சியே பறி போகுது அப்படின்லாம் சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் ஒரு மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வரீங்க, அதை வந்து கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்றான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு தேவைப்படுதில்ல. 2 வரியில் பதில் சொல்கிறேன். கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னா மத்திய அரசு சில முடிவுகளை எடுக்கலாம், ஆனால் மாநில அரசு தான் அதை செயல்படுத்தணும். அவர் சொல்கிற மொழியிலே சொல்லுவோம், கெஞ்சிக்கிறோம் தமிழ்நாடு அப்படின்லாம் கதை விடுறாரு இல்லையா. வேலைக்காரி வச்சுருக்குங்க, அவங்க வந்து ஒரு 4 வேலை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் 8 வேலை கொடுக்குறீங்க, அவங்க சம்பளத்தை உயர்த்த சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, இருந்தால் இரு இல்லைனா போன்றீங்க. அவங்க யூனியன் ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அராஜகம் பண்ண முடியும் பண்ணுறதா இருந்தால். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் வந்தது இந்திரா காந்தி அம்மா காலத்தில். அதுக்கப்புறம் இவங்க 14 வருஷம் அங்கே இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் ஒன்றும் பெரிய பிரச்சனை, நான் எத்தனை ஊழல் பண்ணாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் பிரச்சனை வரேன்ற மாதிரி அவங்க வர்றாங்க. இப்போ நான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து வலியுறுத்த முடியுமா? எஸ்எஸ்ஏ பணம் கொடுக்கல, எஸ்எஸ்ஏ பணம் கொடுக்கலங்கிறது தானே உங்கள் குற்றச்சாட்டு. நான் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறேன், முடிஞ்சால் குறிச்சிக்கோங்க. அதாவது எஸ்எஸ்ஏ மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பணம் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா இவங்க கதை விட்டுட்டு தானே இவங்க பொழப்பை ஏமாத்துறது, கதை விடுறது, அதுதானே இவங்க பொழப்பு. எஸ்எஸ்ஏ மூலமாக 2018-19 அலாக்கேட் பண்ணது 1497 கோடி, ஆக்சுவலாக கொடுத்தது 1474 கோடி. 2019-20 1800, 1789. 2023-24 2900 கோடி அலாக்கேட் பண்ணாங்க. 1871 கோடி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஸ்டேட்டுக்கான 1300 கோடி அவங்க செலவு பண்ணோன்னு இருந்தது, அவங்களால பண்ண முடியல, ஏன்னா காசு இல்லை. போய் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க? 3 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு, அந்த கடனை அடைப்பதற்காக வாங்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் தம்பி இருக்கார், அவருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க முன்னுக்கு வரணும்னு, அவர் போயிட்டு அதில் கடன் வாங்கி 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு தொழிலை பண்ணுறாரு, ஊற்றி மூடிக்குச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, உங்கள்கிட்டேருந்து மாதம் 10,000 ரூபாய் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டே இருந்தாருன்னா உங்கள் 1 லட்சம் என்ன ஆகும்? அதிகமாகிட்டே போகும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் எனக்கு கரெக்டாக பண்ணலை, 1 லட்ச ரூபா தான் கொடுத்தாரு, நான் 4 லட்ச ரூபாய்க்கு கடை வச்சேன். நீ 4 லட்ச ரூபாய்க்கு கடையை வச்ச, கடையை கொண்டு போய் எங்கே வச்ச? அதுதானே கேள்வி. அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. இல்லை, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லிடுறேன். 2024-25 கூட 2151 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கொடுக்கறதுக்கு அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த எஸ்எஸ்ஏன்னு இருக்குது இல்லையா, இது வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி இருக்குது. ஒரு 100 ரூபா நீங்கள் வரி கட்டுனீங்கன்னா 50 ரூபா நேராக மாநில அரசுக்கு போயிடும். மீதி இருக்கிற 50 ரூபாயில் 41% திருப்பி உங்கள் நலத்திட்டனுக்கு வரும். 29 பைசாவை தான் மத்திய அரசுக்கு கொண்டு போகும். அப்போ அந்த 29 பைசா மத்திய அரசு கொண்டு போய் இந்தியா பூரா இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்குது. நியாயமான விஷயம் தானே. அப்போ உங்களுக்கு ஒரு அலாட் பண்ணுறாங்க. எல்லா மாநிலங்களையும் மும்மொழி வந்துருச்சு. உங்களுடைய கொள்கை தலைவர் குலதெய்வம் அண்ணாதுரை என்ன சொன்னார்? இந்தியா பூரா மும்மொழி வந்ததுன்னா நானும் ஏற்றுப்பேன்னாரு. நீங்கள் ஏற்றுக்கிடலை. நீங்களும் வெஸ்ட் பெங்காலும் பஞ்சாபும் 3 மட்டும்தான் தகராறு பண்ணுறீங்க. இதை நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து வர வேண்டிய பணம் மும்மொழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா வருது அப்படின்னா, மும்மொழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் வரும்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே தான் அவங்க குழப்புறாங்க. எஸ்எஸ்ஏங்கிறது நீங்கள் கல்வி கூடங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க அதை பண்ணாமல் கேட்குறாங்க. இந்த பணத்தை வாங்கி வேறு வேலையை பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க வாங்கின கடன் ரொம்ப அதிகம். 4 லட்சம் கோடி இன்றைக்கி 8 லட்சம் கோடி கொண்டு விட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு இல்லை நான் மும்மொழியை ஏற்றுக்காததுனால தான் மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன். மத்திய அரசு என்ன பணத்தை கொடுக்க மாட்டேங்குது? உங்கள் 50% கொடுக்க மாட்டேங்குதா? இல்லை தன்னுடைய 50%, 41% கொடுக்க மாட்டேங்குதா? இல்லை, அந்த 29% வச்சு இந்தியா பூரா நல்லது பண்ணணுங்கிறதுல எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் இன்னும் ஏற்றுக்காமல் இருக்கீங்கிறத சுட்டி காட்டுது. 3வது மொழி இந்தி மொழின்னு அது எங்கேயா சொல்லிச்சா? இவங்க தான் பொய் சொன்னாங்க, திருட்டுத்தனம் பண்ணாங்க, கயமை பண்ணாங்க, ஏமாத்துகிற வேலையை பண்ணாங்க. இந்த ஏமாத்துகிற வேலையெல்லாம் இந்த சின்ன சின்ன மக்கள், அப்பாவி மக்கள்கிட்ட வச்சுக்கலாம். நீங்கள் இந்திய பேரரசை ஆள்றவங்ககிட்டலாம் வச்சுக்க முடியாது. ஸோ இதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குற பதில்.
நீங்கள் சொல்லாமல் ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது. பிஎம்ஸ்ரீங்கிறது வேறு. பிஎம்ஸ்ரீங்கிறது நீங்கள் சில கல்லூரி பள்ளிகளை 3 மொழி, அதாவது மத்திய அரசனுடைய சிபிஎஸ்சி சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கல்லூரி அந்த பள்ளியை நடத்துவதற்கான பணத்தை மத்திய அரசு கொடுக்கும். நீங்கள் மாற்ற விரும்பலை. மாற்றினா உங்களுக்கு ஏழை வந்து 3வது மொழியை கற்றுன்றுவான். உங்களுக்கு ஏழை அடிமையாக இருக்கணும். இல்லைன்னா இங்கிலீஷ் படிச்சுட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருக்கணும். ஒன்றா உங்களுக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உலக பிரிவினைவாதிகளுடைய போஸ்ட்மேன் வேலை. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இது கல்வியை பொறுத்த வரைக்கும். வேற எங்கே மாநில சுயாட்சியில் இல்லை, இந்த தீர்மானத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கவர்னர் வந்து தமிழக அரசுக்கு ரொம்பவே நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து முட்டுக்கட்டை போடுறாரு. எந்த ஒரு பில்லு கொண்டு போனாலுமே அதை வந்து சரியாக கையெழுத்திட மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் இல்லை, இப்போ இல்லை, அதுக்கு உதாரணமே இப்போ நம்ம வேந்தர் நியமனமே கூட எடுத்துக்கலாம்ல. இவங்க சொல்கிறது பச்சை பொய் சொல்கிற வாய்க்கு போஜனை கிடைக்காதுன்னு வாங்க. வம்ச விருத்தியே இல்லாமல் போயிடும். அப்புறம் பாவம் திமுகவில் ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொய் சொல்லணும். இதெல்லாம் உண்மை, உலக நீதி. இதை நம்ப வேண்டாங்கிறது இல்லை. கவர்னர் வந்து எல்லா மசோதாக்களையும் பாஸ் பண்ணதுனால தானே 10 மசோதா பெண்டிங் இருக்குன்ட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க. அவர் எல்லா மசோதாவையும் நிறுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மசோதாவை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க? ஒரு 100 மசோதாவை எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா? 42, 28 முக்கால் 10 தானே எடுத்துகிட்டு போனீங்க. அந்த 10ம் யூனிவர்சிட்டி மசோதா தானே. யூனிவர்சிட்டியில் நீங்கள் வேந்தர் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு திண்டுக்கல் லியோனி வந்து துணை வேந்தராக இருக்காருன்னா என் நிலைமை என்ன? அவர் சயின்ஸு பாடம் நடத்தும்போது எம்ஜிஆர் பாட்டு பாடினார்னா என்னுடைய நிலைமை என்ன? மாணவர்களுடைய நிலைமை என்ன? லியோனிக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த அறிவு சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் உலக தட் இஸ் ரோபோட்டிக்ஸுக்கும் ஏஐக்கும் பயன்படுமா? பயன்படாது. ஏதாவது ஒரு இவங்க துணைவேந்தர்களாக இது வரைக்கும் யார் ஆக்கியிருக்காங்க? யாராவது மிகப்பெரிய மகான்களை, அற்புதமானவர்களை இவங்க துணைவேந்தர்களாக ஆக்கியிருக்காங்களா? அது வந்து ஒரு காரணம். நான் வந்து இப்படி தான் இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பேசுகிறவங்க இல்லை. அவங்க தான் அப்படி பேசுவாங்க. இந்தியை கொண்டு வருவாங்க, அப்புறம் சமஸ்கிருதம் கொண்டு வருவாங்க, பேசுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். துணைவேந்தர்கள்ங்கிற பொறுத்தில் துணைவேந்தர்கள் தான். அப்படின்னா கல்விக்குள்ளே நல்ல விஷயங்களை கொண்டு வரணும்னா இவங்களே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் உங்களுக்கு என்ன? சார் எங்கள் +2 வச்சுக்கிட்டு நாங்கள் டாக்டர் ஆக்குவோம் சார். நீட் விவகாரத்தில் இவங்க சொல்ல வந்தது என்ன? +2 மார்க் வச்சுட்டு நான் எத்தனையோ டாக்டர்களை உருவாக்கியிருக்கேன். எத்தனையோ டாக்டர்களை எப்படி உருவாக்கினேன்? 98 மார்க் வாங்கினவன, 99 மார்க் வாங்கினவன டாக்டராக நீ ஆக்கியிருக்க. இல்லை அப்போயே 5 கோடி 100 கோடி 200 கோடி வச்சுட்டு இருந்தவன டாக்டர் ஆக்கியிருக்க. பணம் இல்லாமலோ அல்லது 98 99 மார்க் வாங்காமலோ 2016க்கு முன்னாடி மருத்துவம் படித்த மாணவர்களை யாரையாவது உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? ஒரு பெரிய மேடை அமைத்து 2016க்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் ஆனார்கள், இவர்கள் எல்லாம் 70 மார்க் வாங்கியவர், இவருடைய அப்பா ஒரு செருப்பு தொழிலாளி, இவருடைய அப்பா ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி காட்ட முடியுமா? அப்போ பணக்காரங்களை டாக்டர் ஆக்கிட்டு மெத்த படித்தவனை டாக்டர் ஆக்கிட்டு உனக்கு என்ன பெருமை? அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? 2017 இப்போ காட்டுறதுன்னா அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு காட்டுவேன். 70-80 மார்க் வாங்கினவன் காட்டுவேன். 1 கோடி 1/2 கோடி 3/4 கோடி 2 கோடி சொத்து உள்ளவன்லாம் ஆக்கியிருக்கிறத நம்ம காட்டுவேன். இதுதான் நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஒப்புதல் வாக்குமூலம். அதாவது நான் படித்து கொடுக்குற +2லேயே 98 மார்க் வாங்கினவனை தான் டாக்டர் ஆக்கியிருக்கேன். நான் படித்து கொடுத்த +2லேயே கோடீஸ்வரனில் தான் நான் டாக்டர் ஆக்கியிருக்கேன். ஆனாலும் இவங்க போய் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் எழுத முடியலன்னா என்ன அர்த்தம்? சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் வந்து உயர்வாக இருக்குன்னு தானே அர்த்தம். உயர்வாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஹிந்தியில் படித்தா உயர்ந்துருமா? 1532 + 422ங்கிறத ஹிந்தியில் படித்தா கரெக்டாக சொல்லுவேன், தமிழில் படித்தா தப்பாக சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா? கால்குலேட்டர் தானே தேட போகிறீங்க ரெண்டுத்துக்கும். ஹிந்தி படித்தோன்னா அதான் தேட போகிறேன், நீ அதானே தேட போகிறேன். ஆக சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் பெருசாக இருக்குன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இந்தியா என்ன பண்ணிச்சு? ரைட், அப்படியே இருந்ததுன்னா நான் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறேன். 2019க்கு அப்புறம் அது நடந்தது. என்னால் 2017லேருந்து 25 வரைக்கும் மருத்துவர் ஆனவர்களில் ஏழை மாணவர்கள், அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தவர்கள், 70-80 மார்க் வாங்கி கான்வென்ட்ஸ் படித்தவங்க, இப்படி இருக்கிறவங்க டாக்டர் ஆகியிருக்காங்கன்னு காட்ட முடியும். உங்களால் முடியுமா? அப்போது இந்த மாதிரியான அபத்தங்களை பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. உங்கள் சுயாட்சிக்கு யாரும் இங்கே ஒன்றும் தடை பண்ணலை. இன்றைக்கி இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அந்த மாணவன் வந்து தீக்குளித்து சாகிறதுக்கு காரணமே மந்திரிக்கு பணம் கொடுக்க முடியாமல் அங்கே போய் கெஞ்சியும் ஒத்துக்கொள்ள முடியாமல் வந்தது தாங்கிறத நாம் எல்லோரும் பார்த்தோம். இவங்க நிறையா தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட டாக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 253 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க.
1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ இதுக்கு மேலேயும் நாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களையே மருத்துவர்கள் ஆக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் மற்றவர்களை ஆக்கணுமா வேண்டாமா? அதை நம்ம பண்ணோம். அதுக்காக நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவம் படிக்கிற வரவங்களை தடுக்க முடியுமா? உங்கள் அப்பா தாத்தாலாம் சேர்ந்து 4 பேருக்கு ஒரு டாக்டர் ஆகிட்டாங்க, போ கிளம்பு, நீ போய் எதையோ படி, நீ வந்து பேசாமல் கார்டன் படி, இல்லைன்னா நீ வந்து விஸ்காம் படித்து சன் டிவியில் போய் வேலை செய், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவர்களுக்கு நாம் வந்து இந்தியா பூரா ஓப்பன் பண்ணி தரோம். எங்கே வேணாலும் அவங்க போய் படிக்கலாம், மாணவர்கள் எங்கே வேணாலும் படிக்கலாம். அந்த ஊர் பழகிடுச்சுன்னா அங்கேயே போய் மருத்துவம் பார்ப்பாங்க. ஸோ இந்திய நலனை நான் பார்க்கணுமா, வெறும் ஒரு மாநிலத்தின் நலனை நான் பார்க்கணுமா? அப்படியா இருந்தால் நீங்கள் வந்து 4 மாவட்டத்தினுடைய நலத்தில் தானே வாழ்கிறீங்க. 34 மாவட்டம் உங்களுக்கு வளங்கொழிக்குதா? 4 மாவட்டம் தானே வளங்கொழிக்குது. அப்போ மீதி 30க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? திருநெல்வேலியையும் தூத்துக்குடியும் நீங்கள் ஏன் செழுமையாக்கலை? ஏன்னா அது கடற்கரை மாவட்டம். கடற்கரை மாவட்டத்தில் நிறையா படிக்க வச்சிங்கன்னா மதம் மாற்ற முடியாது. இந்த பக்கம் இப்படி வாங்க, கேரளா அண்டு மகாராஷ்டிரா, இங்கே அதிகம் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, இங்கே அதிகம் அவங்க இருப்பாங்க. இது அடிப்படையே இவங்க திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தவறு. இதை எப்படி அனுமதிக்க முடியும் ஒரு இந்திய பேரரசனுடைய ஆட்சிக்கு வந்துட்டு? சரி, சுயாட்சியில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் வேண்டாம். ஒரு குற்றம் நடக்குது. என்ஐஏ வர்றது எப்போ நடந்தது? 2 தீபாவளிக்கு முன்னாடி தானே வந்தது. என்ஐஏ எப்போ நம்ம பேசினோம்? என்ஐஏங்கிறது வந்து அங்கேருந்து நான் வந்து பெரும் குற்றம் செய்கிறவனை கைது பண்ணுறதா? நான் காவல்துறைக்கு வரப்போகிறதில்ல, போலீஸ்க்கு வரப்போகிறதில்ல. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. அப்போ அங்கேருந்து வரப்போகிறாங்க. இப்போ எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க? எவ்வளோ பெரிய நெட்வொர்க் அழிக்கப்பட்டிருக்கு? இதை உங்ககிட்ட விட்டுருந்தா நீங்கள் அவன் வந்து பருப்பு சாம்பார் பண்ணோன்னு நினச்சா அப்போ கேஸ் வெடிச்சிருச்சுன்னு போய் சொல்லுவீங்க. அப்போது எது எதெல்லாம் தேசத்துக்கு நல்லதோ அதை நம்ம வந்து அங்கேருந்து பண்ணுறோம். எது மாநிலத்ததோ அது மாநிலத்துக்கு தானே விட்டுருக்கோம். வேறு மாநில சுயாட்சின்னு வேறு எதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ துணைவேந்தர் நியமனத்திலே இருக்கட்டும், வேந்தர் நியமனத்திலே இருக்கட்டும், இப்போ போட்டிருக்க தீர்மானம், இந்த குழு அமைப்பது, இதெல்லாம் வந்து ஒரு மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி தர விதமா இல்லையா? தராது. இவங்க பண்ணணும்னு நினைக்கிறதே மடைமாற்றுவதற்காகத்தான். அதாவது நீங்கள் என்ன அதிகம் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணோம், கேமராவில் உட்காந்து நானே கொஞ்சம் நேரம் பேசணும், நீங்கள் ரொம்ப குறுக்கிடுறீங்க. அப்போ நான் என்ன பண்ணோம், பாம்பு வருதுன்னா நீங்கள் ஓடிடுவீங்க. இவர் சுவிட்ச் ஆன் பண்ணி தானே வச்சுருக்காரு, நான் பேசுகிறத பேசிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படியும் ஒளிபரப்பாயிரும் இல்லையா? இந்த கிழமையே இவங்க பண்ணுறாங்க. உங்களை திசை மாற்றுவதற்காக இந்த மொழிப்பற்று, மாநில சுயாட்சி, மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பொய்யை ஆழமாக விதைச்சிருக்காங்க எல்லா மக்களிடம், தமிழர்களிடம். சார் நம்ம முன்னேறினது தப்பா? சார் நம்ம முன்னேறினது தப்பா? அதுக்காக நம்மளை மத்திய அரசு பழி வாங்குதே அப்படின்னு ஒரு கதையை பதிய வச்சுருக்காங்க. முன்னேறினது யாருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் எதுக்கு 1000 ரூபா கொடுக்குற வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் 1,15,00,000 குடும்பத்துக்கு? 1,15,00,000 குடும்பம்னா எத்தனை தமிழர்? 3,40,00,000 தமிழர்களா? 8 கோடியில் பாதிக்கு பாதியா? 1000 ரூபாயை கொடுத்துட்டு கம்மல் வாங்கினியா? நல்லா இருக்கியா? வெறும் 1000 ரூபாயை கொடுத்துட்டு கேட்குற வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல்? உதயநிதி பாஷையில் சொல்கிறேன். ஓகே, அது எப்படி ஏன் கேட்டீங்க? அவங்களுக்கு 1000 ரூபாய் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னா நீ என்னத்தை கேட்டி மாட்டி சமூக நீதி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அப்போது அடிப்படையில் நாம் இந்த மாநிலத்தை பார்த்து கேட்குறோம், பொறுமையா நீங்கள் 2 பேர் 30,000 கோடி வருஷம் அமுக்கிறதுக்கு இங்கே உட்காந்து அரசாங்கம்லாம் நடத்த முடியாது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது தப்பு. இதை மாநிலத்துக்கு எடுத்து சொல்கிறோம். 1000 கோடி ரூபாய் அப்படின்னு டாஸ்மாகை சுருக்கினதே தண்டனை தெளிவாக வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அங்கே 40,000 50,000 கோடி வரைக்கும் தவறு நடந்திருக்கு. ஏன் இதை சுருக்கினாங்கன்னா, வெறும் பாட்டில், மூடி, லேபிள் விற்பனை இது வந்து 1 லட்சம் வாங்கியிருக்காங்க, விற்பனை 40,000 காட்டுறாங்க. அப்போ மீதி 60,000 பாட்டில், மூடி, இல்லை ஸ்டிக்கர் எங்கே ஒட்டி எப்படி போச்சு, விற்பனைக்கு ஏன் வரலை அப்படிங்கிறத காட்டுறாங்க. கனிம வளத்திலையும் அடுத்தது நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா, நிதியில் எனக்கு கொடுக்கறது இல்லை, நான் 1 ரூபா கொடுத்தா எனக்கு 29 பைசா தான் திருப்பி வருதுன்னு ஒரு பச்சை பொய்யை அவங்க சொல்லுவாங்க. நிதியமைச்சருக்கே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் எனக்கு வருது, இவங்க மாற்றி 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, இது என்ன கணக்கு போட்டாங்கன்னு தெரியலன்னு இப்போ 3 வாரம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் அம்மா கேட்குற அளவுக்கு இவங்க குழப்பி விட்டாங்க. வெறும் டைரக்ட் டாக்ஸை எடுத்துக்கிறாங்க. வெறும் டைரக்ட் டாக்ஸை எடுத்துக்கிட்டு இல்ல நிதி ஒதுக்கிறதுலயே ஒரு பாரபட்சம் இருக்குன்னு பாக்குறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் தானே யூபிக்கு இல்ல, நார்த் சைடுல உள்ள யூபி போன்ற மாநிலங்களுக்கு ஒதுக்குறதும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறதும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? நியாயமான கேள்வி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 15 ஃபினான்ஸ் கமிஷனுடைய நிதி பங்கீடை எடுத்து பார்க்கணும். நேரு காலத்துலேருந்து எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி காலத்துலனா கேள்வியே கேட்க முடியாது, சுட்டுருவாங்க, இல்லைனா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஊழல் வழக்கில் மாட்டியிருப்பீங்க, அதை மீசா வழக்குன்னு சொல்லுவீங்க, அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விட்டுருவாங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க.
15 ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிசல்ட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு உயர்ந்து வந்திருக்கா கடந்த 12 வருஷத்தில், இல்லை இறங்கி வந்திருக்கான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நிதி ஒதுக்கீடுங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் எடுக்கிற முடிவு. கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 கணக்கு போட்டு உங்களுக்கு வந்து அந்த முடிவு எடுக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இங்கே இருக்கிறவங்களில் யாரெல்லாம் ஏழைன்னு கேட்டால் நான் எல்லாருமே ஏழைன்னு சொல்லுவோம். எங்கிட்ட 10,000 இருக்கணும், 1000 தான் இருக்குது, நான் ஏழை. உங்கள்கிட்ட 100 இருக்கணும், 10 ரூபா தான் இருக்குது, நீங்கள் ஏழை. அந்த 10 ரூபா கூட அவர்கிட்ட இல்லை, அவர் ஏழை அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படி பார்க்காம என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது, கிடைக்காம போகுது, அதை வைத்து ஏழ்மையை முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் கிடைக்காம போச்சுன்னா அவன் ஏழை தாங்க, நியாயமான கேள்வி தானே அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருதான்னு பார்க்குறாங்க. கொடுத்த பணத்தில் நல்லா வந்திருக்கான்னு வராங்க. வராமல் 2 பேர்கிட்டயே மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்குமே போய் அமுக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துக்கு அது வராது. பக்கத்து மாநிலத்தில் இதைவிட அழகாக காடுகளை மேம்படுத்தி, இதைவிட பணக்கார ஏழை கேப்பை குறைச்சி அவங்க ஒரு ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் வந்து போகும். இந்த 15வது ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் தெள்ள தெளிவாக உட்கார்ந்து ஒவ்வொரு மாநிலத்தோடையும் பேசி உங்களை வந்து கரெக்டாக கணக்கீடு பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு 9 பாயிண்டில் உங்களுக்கான மதிப்பீடை கொடுத்து விட்டு அவங்க அதை பண்ணுறாங்க. இது புரியாமல் மத்திய அரசில் நிர்மலா சீதாராமன் நிறுத்தி வைக்கிறாங்கங்கிற பொய்யை ஸ்டாலின் ஐயா மாதிரி இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். வேறு யாரும் இந்த மாதிரியான பச்சை பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ₹1 29 பைசா கணக்கு என்னன்னு கேட்டால், முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு பொறுத்த தென்னாட்டு இவங்க கதை விடுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தழுகிறதுன்னு கதை விடுவானுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், டாப்பில் இருக்கிற 6 ஜிஎஸ்டியில் இருக்கிற ஜிடிபியில் இருக்கிற 6 ஸ்டேட்ஸில் 4 ஸ்டேட் வந்து தென்னக ஸ்டேட்டு தான். வடக்கு கிழக்கு மேற்கு சேர்ந்து 2 ஸ்டேட்டு தான். மகாராஷ்டிராவும் குஜராத்தும் மட்டும்தான் டாப்பில் இருக்கிறது. அப்போ வடக்கு எங்கே வாழ்ந்தது, அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா, நாங்கள் அதிகமாக நிதி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் வந்து நிதி பயிர் கொடுக்கும்போது நார்த் சைடில் அதிகமாக கொடுக்குறீங்க. ரொம்ப கரெக்ட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 4 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பணம் கொடுக்குது. மீதி 30 வளராமல் பண்ணுறது எதனால் நான் பண்ணுறேன்? இந்த பக்கம்லாம் இந்த மதம் வளரணும், அந்த பக்கம்லாம் அந்த மதம் வளரணும். அதுக்காக இது எல்லாத்தையும் நான் அடக்கி வைக்கிறேன். தூத்துக்குடியை வளர விட மாட்டேன், திருநெல்வேலியை வளர விட மாட்டேன். ஏன்னா அது கடல் சார்ந்த மாவட்டம். நாளைக்கு ஏதாவது ஒரு போர் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வர்றதுக்கு வசதியாக இருக்கணும், இவங்க ஆளுங்க உள்ளே இருக்கணும். வளர்த்த விட மாட்டேன். கிழக்கு மாவட்டங்களும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாவட்டங்களும் இந்த மாவட்டங்களும் தான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போது அடுத்தவன் வர்றான். இப்போ நாளைக்கு வந்து 2026 ஒரு ஆட்சி வருது, அதிமுக பிஜேபி நாதாக்க அப்படின்னு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை பரவலாக கொண்டு போவாங்க. தமிழ்நாடு எங்கும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாங்க. இந்தியாவில் இப்போ தானே வந்திருக்கு. 70 வருடங்களுக்கு பின்னாடி கடந்த 11 வருடங்களாகத்தானே இந்தியாவில் வந்து இப்படி ஒரு ஆட்சி வந்திருக்கு. அதை பரவலாக எல்லா பக்கம் அவங்களாம் அப்போ வந்து பீகாரையோ வெஸ்ட் பெங்காலையோ கவலைப்படவே இல்லை. வெஸ்ட் பெங்காலில் எத்தனை வேணால் பங்களாதேஷ்லேருந்து வரட்டும், துரைமுருகன் ஐயா பாஷையில் சொல்லணும்னா பன்னி குட்டி மாதிரி குட்டி போடட்டும், கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டாங்க, ஜார்க்கண்டை விட்டுட்டாங்க, வளர விடவே இல்லை. பீகாரை விட்டுட்டாங்க, வளர விடவே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து இல்லை இதை நான் வந்து இந்தியா பூரா கொண்டு போகணும்ட்டு இறங்குறாங்க. நாளைக்கு 2026க்கு அப்புறம் தமிழகத்துலேயும் அது நடக்க போகுது. தமிழகத்துலேயும் ஒரு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா சும்மா கதை விட முடியாது. இவ்வளோ தான் கொடுப்பேன், அதுதான் கொடுப்பேன்னு பேச முடியாது. ஒரு கட்சி பேசினா மீதி 2 கட்சி போராடும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இந்த நிதி பங்கீடுங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தப்பட்டது. நீங்கள் எப்படி 5 மாவட்டங்களை மட்டும் வளர்த்து விட்டுட்டு 29 மாவட்டங்களை வந்து நட்டாத்தில் விடுறீங்களோ, அந்த மாதிரி நான் வந்து 6 மாநிலம் மட்டும் இந்தியாவிலேருந்து நல்லா கொடுக்குதுங்கிறதுக்காக மீதி 22 மாநிலத்தை நட்டாத்தில் விட முடியாது. நான் வந்து தண்ணியோ எலக்ட்ரிசிட்டியோ தெருவிளக்கோ தெருக்களோ இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கும் நான் கொண்டு போகணும். அவன் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்யணும், அல்லது அவன் இடத்துலையே வந்து பொருளை உற்பத்தி பண்ணி விற்கணும். இதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு 11 வருடங்களாக. ஸோ இந்த மாநில சுயாட்சி கதையெல்லாம் இவர் போய் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு 2 நீதிபதி உட்கார்ந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன வேணால் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆளுநர்கிட்ட 10 மசோதா தான் பெண்டிங் இருந்தது. அந்த 10 மசோதா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது. வேந்தராக ஒரு அரசியல்வாதி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நடக்கும். திமுகவில் 36 ஜன்னல் இருக்குது, மச்சினிச்சி கொழுந்தியான்னு ஒரு 36 ஜன்னல் இருக்குது. எது வேணாலும் யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராகவும் அந்த பதவிக்கும் இந்த பதவிக்கும் கொண்டு வரும். அதே கவர்னர்ன்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கதையெல்லாம் நடக்காது. கவர்னருக்கு அரசியல் தேவையில்லை, ஆட்சியல் தேவையில்லை. அவருக்கு வந்து
இந்த மாநிலம் கரெக்டாக போகணும், அவ்வளோதான் அவருடைய நோக்கம். அடுத்த வர ஜெனரேஷனுக்கு கல்வி நேராக போய் சேரணும், அவ்வளோதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். கவர்னர் யாராக இருந்தாலும், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க. காங்கிரஸில் போருங்க இதுக்கு மேலே என்னால் முடியல, நடக்கக்கூட முடியல அப்படிங்கிற அப்போ நான் உன்னை கவர்னர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியான கவர்னர்கள் இல்லை. அரசியல்வாதிகள் கவர்னர் ஆன மாதிரியான நிலைமை இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், இப்போது மீண்டும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழகத்தில் அமைஞ்சிருக்கு 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அலைன்ஸ் அந்த மாதிரி களம் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு பக்கம் அமித்ஷா வந்து நான் சொன்ன காரணங்களுக்காக இந்த 6 மாநிலத்தில் பிஜேபி செழிப்பாக வளரலை, அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. வக்ஃப் போர்டு நிலங்களை கணக்கில் எடுத்தால் இந்த 6 மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்குது. உத்தரப்பிரதேசம் விட்டுருங்க, இப்போ 10 வருஷமாக தானே நம்ம வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தானே இருந்தது. ஜார்க்கண்டில், வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில், கேரளாவில், தெலுங்கானாவில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கும் பிஜேபி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் அங்கேருந்து தீவிரவாதமோ பிரிவினைவாதமோ வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணகாரணியங்கள் இருக்குது. கண்டுபிடிச்சாங்க, வக்ஃப் போர்டில் கை வச்சாங்க. வக்ஃப் போர்டில் கை வச்சதுனால அங்கேருந்து எந்த நிலத்தையும் உங்களால் வாங்க முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற நிலம் எதையும் வாங்க முடியாது. ஆனால் அவங்க கதை விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் எனக்கு தான், இதுவும் எனக்கு தான், இது கூட என்னோடது தான், அது கூட என்னோட தான் கதை விட்டாங்கல்ல, அந்த கதையை தூக்கி போட்டு மிதிக்க முடியும். இவ்வளோ உன்னுடைய நிலம், உன் நிலம் என்னவோ அதை நான் கை வைக்க மாட்டேன், கை வைக்க முடியாது வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அமித்ஷா வந்து இங்கே வர்றாரு. நான் வந்து 2 நாள் உட்காடுறேன், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும் அவர் முடிவு பண்ணுறாரு. எடப்பாடி ஐயா என்ன பண்ணாருன்னா, செப்டம்பர் 2023 அவசரப்பட்டு இந்த கூட்டணியை பிரித்தார். கொஞ்சம் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 5 மாநில தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கும். பிஜேபி தான் இங்கே திரும்ப ஜெயிக்குதுங்கிறது புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்ததுன்னா அவர் வந்து இந்த பிரிவினை பண்ணியிருக்க மாட்டார். சரி, பிரிஞ்சிட்டாரு. போனவர் என்ன பண்ணார், நான் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லி காங்கிரஸ் வருவாங்க. தாவேக்காவோட ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பு பார்த்துட்டே இருந்தாங்களோ? அது இப்போ அது கிடைக்காதனால தான் இங்கே என்டிஏ கூட்டணி வந்துட்டாங்க. இல்லை தாவேக்காங்கிறது இப்போ அது யார் செட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தெரியாது. திமுக செட் பண்ணி விட்டுருக்கா அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. காங்கிரஸ் செட் பண்ணி விட்டுருக்காங்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஸோ மெகா கூட்டணி அழைப்பேன்னு சொன்னார். கடைசியில் மன்சூர் அலிகானோட தான் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நிலைமை. 11 இடத்துல டம்மி வேட்பாளர்களை நிறுத்தினார். அந்த தேர்தலே ஒரு வழியாகி 20, 11 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நீங்கள் ஒழுங்காக கூட்டினீங்கன்னா பிஜேபி 18, 20ங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ எடப்பாடி ஐயா நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. தாவேக்காக்கா காத்துக்கிட்டு இருந்தார். தாவேக்காவில் ஒரு வசதி என்னென்னா 234 தொகுதியிலையும் அவங்களால இது பண்ண முடியும். விசிகா பண்ண முடியாத விஷயம், விசிகாவால் தடுக்கப்பட்ட தலித் வாக்குகள், அதிமுக கிட்ட தான் தலித் வாக்குகள் எப்போதுமே இருந்தது, எப்போதுமே அங்கே தான். ஆனால் அது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை விஜயால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த சிறுபான்மையினர்னு நீங்கள் அழைக்கக்கூடிய இஸ்லாத் சகோதரர்களையோ கிறித்துவ சகோதரர்களையோ விஜயால் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்தார். பட் விஜய் வந்து 2026 தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிட்டு 31க்குள்ளே ட்ரம்ப்போட மோதி அமெரிக்காவில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம நிலாவில் போய் ஆட்சி செய்யலாங்கிற மாதிரி ஒரு கனவுக்கு போயிட்டார். கூட இருந்தவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதானே அவர் உண்மையிலே அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் தான், எனக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் கூட இருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்ததை வச்சு இப்போ தமிழ்நாடு, நாளைக்கு அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நிலா அப்படிங்கிற லெவலில் போய் அதில் கனவு கண்டுட்டு இருக்கும்போது இங்கே அதிமுக பிஜேபி அப்படிங்கிற கூட்டணி வந்துச்சு. இப்போ விஜயோடைய பொசிஷன் வந்து அவர் நிலையை உணரணும். இன்னும் தப்பு பண்ணிடல, அவர் நிலை உணர்ந்து எனக்கு வயசு இருக்குது, நான் முதல்ல ஒரு கூட்டணியோடு போகணும். பிஜேபி 3 முறை ஆளுகின்ற கட்சியே அதிமுகவோட கூட்டணி வைத்து தான் திமுக ஒழிக்க முடியும்னு நினைக்குது. நான் ஒன்றும் பெரிய பட்லரோ ஹிட்லரோ இல்லை, வந்து புட்டுன்னு சுட்டு திமுகவை அழிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டேஜுக்கு வரணும், அதுக்கு அடுத்தது எது நல்லதோ அதை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் புரிந்து கொள்வார். இல்லைனாலும் நம்ம நாத்தாக்கா சீமான் அவர்கள் புரிந்து கொள்வார். 13,000 பேருக்கு குழந்தை பிறந்து அது 26,000 ஓட்டாக கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவர் இழுக்கிறதுக்கான முயற்சிலாம் நடப்படி இழுக்கிறதுக்கு என்னங்க, அவர் எதை புள்ள பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த 2 குழந்தைங்களை கூட்டு வர்றதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திமுக பண்ணுற அநியாயம் அவருக்கு புரியுது. விஜய் வந்த உடனே அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு ஒன்றும் குறைஞ்சிடல. பணம் வர்றது இருக்கு இல்லையா, எந்த பணம் இவருக்கு வந்ததோ அது மதம் காரணமாக அங்கே போயிடுச்சு. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். பணம் இல்லாமல் எப்படிங்க நிகழ்ச்சி பேட்டி கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்கள் ஊபிஸ் வர்றாங்க இல்லையா, அவங்க வந்தாங்கன்னா சும்மா வந்துட்டு பேட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சீமான் பேசுகிறாரு எடுக்கணும் சார், நான் வேணால் 2 வடை வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. 500 1000 கவரில் வச்சு கொடுக்கணும். ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது.
இவர் திமுக பண்ணுற அநியாயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ஈவே ராமசாமியை பற்றி உண்மையிலே ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டார், நிறையா பேச ஆரம்பித்தார். அவர் பேசுனது ரொம்ப கொஞ்சம், நிறையா இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை கொளுத்தியவர் ஈவே ராமசாமி ஐயாங்கிறதெல்லாம் இவருக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சைடில் போய் படிச்சிருப்பார் இல்லையா, வெளியில் சொல்லாட்டியும் அதில். இப்போ அவர் உள்ளே வருவதற்காக என்னுடைய அபிப்பிராயம், பிஜேபி, அதிமுக, தாவேகா, நாத்தாக்க, பாமக உங்களுக்கு தெரியும், அன்புமணி எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நிதர்சனமாக யோசிக்கக்கூடியவர். அவங்க அப்பா சொல்கிறத கேட்பாரு, பட் நிதர்சனமாக. அவங்களுமே இன்னும் உறுதிப்படுத்தலை இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அவங்க என்றைக்குங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க? காங்கிரஸில் வந்து நீங்கள் வாபஸ் வாங்குற அன்றைக்கி வேட்பாளர் பேரை சொல்லுவாங்க, பாமகவில் வந்து மனு போடுற அன்றைக்கி வேட்பாளர் பேரை சொல்லுவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். நடுவில் ஒரு 15 நாள் கேப்பு காங்கிரஸுக்கும் பாமக. இப்படியெல்லாம் கட்சி நடத்தக்கூடாது. முதல்ல இருந்து ஒருங்கிணைந்து தெளிவாக மக்கள் முன்னாடி நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னால் தான் அது வேலை வரும். நம்ம என்ன சித்தாள் வேலைக்காக போயிருக்கோம்? ஏய் நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வந்த? 4 பேர். அவங்கள அங்கே பார்க்க சொல்லி. ஏய் நீ எத்தனை பேர்? 3 பேர். இங்கே போய் நாமெல்லாம் சேர்ந்து வீடு கட்டலான்றதுக்கு சித்தாள் கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது சமூக சேவை. ஸோ இணைந்து பணியாற்றணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக சேர்ந்ததுங்கிறது வந்து ஒரு பொசிஷன். பச்சையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு 124 + 40 164 சீட்டுக்கு இப்போ ஏற்பாடு ஆயிடுச்சு. இன்னும் 74 சீட் இருக்குது. அதில் தான் பாமக, வாசன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இவர் விஜயோ அல்லது நாத்தாக்காவோ அல்லது விஜய் அண்ட் நாத்தாக்காவோ உள்ளே வரணும். அப்படி வந்தால் இந்த திமுகங்கிறத அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் சேரணுங்கிற அவசியம் இல்லை, தேவையே இல்லை. 4 வழக்கில் தூக்கி 6 பேரை உள்ளே போட்டால் முடிஞ்சு போயிடும். அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கும் புரியல. மற்றவங்க மாதிரி எனக்கும் அந்த குழப்பம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் 23,400 கோடியை எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பலம் வேணும். அவங்க ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க. தப்பு பண்ணிங்க 2031க்குள்ளே இன்னொரு 1,50,000 கோடி அவங்க கைக்கு, 2 பேர் கைக்கு போயிடும். ரொம்ப ஆபத்தாக முடிச்சு போயிடும். ஓகே சார், இப்போ தமிழக பாஜக தலைவர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. அண்ணாமலை அவருடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருடைய அடுத்த மூவ்? அண்ணாமலை. ஏங்க பாபாவை போய் பார்த்துட்டாரு, அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பாபா காட்டாத வழியாக உலகத்தில் வேறு யாராவது காட்ட போகிறாங்க? அமைதியை நோக்கி போகிறாரு, தியானத்தை நோக்கி போகிறாரு, நல்லதும் நடக்க போகுது. நீங்கள் ஆனால் கேட்ட கேள்வியில் இருந்த 2-3 குசும்பு மேட்டர் மட்டும் தூக்கி போட்டுடுறேன். மாற்றுவதுங்கிறது பிஜேபியில் ரொம்ப சகஜம். 3 வருடங்களுங்கிறது அதிகம், 6 வருடங்கிறது ரொம்ப அதிகம். தமிழிசை அம்மா தான் அப்போது நிறைய பேசிகிட்டு இருந்தாலும் 2 பீரியட் இருந்தாங்க. மற்றபடி எந்த இடத்துலையும் அப்படி இருக்காது. இங்கே யாருக்குமே எனக்கு இந்த வேலை கொடுத்தா தான் நான் அதை செய்வேன். இந்த கல்யாண வீட்டில் சமைக்கிற இடத்துல போய் பாருங்கள், அங்கே ஆள் வரல, இங்கே ஆள் வரல, வெட்டுறதுக்கு ஆள் வரல, புழியறதுக்கு ஆள் வரலன்னு உட்கார மாட்டாங்க. ஒரு ஆள் சுற்றி சுற்றி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். பரிமாறுற இடத்துலையும் அதே மாதிரி தான். இன்றைக்கி முனுசாமி 4 பேரை கூப்பிட்டு வரல, அதனால் 50 பேருக்கு பரிமாற முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் கட்சியும் அதே மாதிரி தான். கட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை செய்யும். தேர்தலுக்கு 1 வருடம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்லா செயலாட்டிட்டு இருந்தவரை மாற்றணுங்கிற தமிழ்நாடுங்கிற ஆங்கிள்லேருந்து பார்க்குறீங்க. அவர் தென்னாட்டில் முக்கியமான ஒரு மனிதராக வருவார். திமுகவை இன்றைக்கி நீங்கள் எதிர்க்கணும்னா தென்னாடு ரேஞ்சில் போய் எதிர்க்கணும். ஏன்னா அவங்க பணம் இப்போது மீதி மாநிலங்களில் விளையாடினதுனால தான் ஒரு 8 பேர் ஒரு கூபேயில் ட்ரெயினில் வந்து சீட்டு கிடச்சதுனால கபால் நீங்கள் நாங்கள் தான் கட்சின்னு வந்தாங்க. 14 கட்சின்னு சொன்னீங்க, அதில் 8 கட்சி ஒரே வண்டியில் வந்தவங்க தான். மீதி 6 கட்சி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே தென்னாட்டுக்கு ஒரு ஹெட்டு வேணும் அப்படின்னு நினைத்தால் அது அண்ணாமலையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் ஸ்டாலின் ஐயா மாதிரி கும்மிடி பூண்டியை தாண்டினா பிரச்சனை வருங்கிற அவசியம் இல்லை. செக் போஸ்ட்லாம் கிடையாது அவருக்கு. அவரால் தெலுங்கானாலேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ போனாலே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அவரை நல்லா தெரியும். ஓகே, அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி தேசிய அளவில் ஒரு பதவி காத்துட்ருக்குன்னு. தேசிய அளவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட அபிப்பிராயம் வந்து சதர்ன் ரீஜன் வந்து அவருக்கு கொடுக்கப்படலாம். பவன் கல்யாண் அவருக்கு வந்து ஆந்திர பிரதேசில் பெரிய அளவில் உதவுவார். பண்டியும் மற்றவர்களும் தெலுங்கானாவில் ஏற்கனவே ஒரு நல்ல பேஸ் இருக்குது, அங்கே வந்து அவங்க உதவுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேள்வியெல்லாம் அவர் என்ன செய்யணுமோ அதை ஆல்ரெடி செஞ்சுட்டார். கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகரும் சுரேஷ் கோபியும் சசி தரூரும் அண்ணாமலையும் சேரும்போது அதனுடைய ரேஞ்சு வேறையாக இருக்கும். தமிழ்நாடை வெற்றி பெற்று விட்டு தான் கேரளாவை வெற்றி பெறுவோம் நாமங்கிற ஒரு நிலைமை வரும். கேரளாவில் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றுட்டு தான் சட்டசபைக்குள்ளே நம்ம வர முடியும். இங்கே அப்படி இல்லை. இப்போ சட்டசபையை வெற்றி பெற்றுட்டே நம்ம அடுத்தது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, பொன்முடி அவர்களுடைய அந்த பேச்சு, சைவ வைணவ சமயத்தை பற்றியான பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ஒரு பொது மேடையில் ஒரு அமைச்சராக இருந்தவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? தப்பு பண்ணவருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்க? இல்லை, உடனே கட்சி பதவி பறிச்சிட்டாங்கல்ல. கட்சி பதவியா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணீங்க? தூக்கி போட்டீங்க. திரும்ப அவர் எங்கே இருக்கார்? அதே திமுக தான். அப்புறம் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு ஆள் கேவலப்படுத்தினானே, அந்த ஆள் என்ன பண்ணீங்க?
ஏங்க விளையாடுறீங்களா? நாங்கள் என்ன காதில் பூ சுற்றிட்டு உட்காந்துருக்கிற உங்கள் முட்டு சந்து பேச்சை கேட்குற ஆட்கள்னு நினச்சிட்டிங்களா? எங்கள் தாத்தா வேணால் அந்த தப்பு பண்ணார், எங்கள் அப்பா கூட கொஞ்சம் அந்த தப்பு பண்ணார். நாங்களாம் அந்த தப்பு பண்ணணுங்கிறதுக்கு வரல. கட்சி பதவி என்ன பெரிய மண்ணாங்கட்டி பதவி? அமைச்சர் பதவியை தூக்கியிருக்கணும், கட்சி பதவியை தூக்கியிருக்கணும், கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும் நீங்கள் நியாயமாக நினச்சிருந்தா. ஏங்க ஒரு பத்திரிக்கையோடைய ஒரு எடிஷன், அந்த எடிஷனில் காலை உணவை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசினாங்க. உடனே அண்ணன் மைக்கை தூக்கிட்டார். இந்த சனாதனிகளே இப்படித்தான், இவர்கள் எல்லோருமே அப்படித்தான். இது ஒரே ஒரு வார்த்தைக்கு, அந்த வார்த்தை கேவலமான வார்த்தை தான், அது தவிர்த்திருக்க வேண்டும். அதுக்கு அவ்வளோ பெரிய மைக்கை தூக்கிட்டார். இங்கே வந்துட்டு இவ்வளோ மட்டமாக கேவலமாக பேசுகிறான். அவன் பொண்டாட்டியோ அவங்க பசங்களோ இதை வந்து பார்த்துட்டு ரொம்ப ரசிப்பாங்களா? அவங்க தமிழ் படிக்க தெரியாதவங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணன் இப்போ ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து அந்த ரேஞ்சிலலாம் கடையை விரிச்சிருப்பார். ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது கேவலம். அதுக்கு மேலே எஸ் வி சேகரை பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா வேணால் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் ரேஞ்செல்லாம் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஏதோ ஒரு கேஷுவலாக பேசியிருப்பார், டங்கு ஸ்லிப் ஆகிருக்கும் அப்படின்றாரு. கேஷுவலாக பேசியிருப்பார், டங்கு ஸ்லிப்பாக இருக்கும். தவறான வார்த்தையை ஒரு முஸ்லீம் பற்றியோ ஒரு கிறிஸ்துவரை பற்றியோ பேசினா டங்கு இருக்குமா? கேஷுவாலிட்டிக்கு போயிருப்பாரா மாட்டாரா? அப்புறம் அதாவது இந்துக்கள்னால் எப்படி வேணாலும் கேவலப்படுத்தலாம், அவனை அசிங்கப்படுத்தலாம். ஸோ இது மொத்தமே இவ்வளவு தானே இவங்களோட ரேஞ்சு. இதை போய் பெருசாக பேசி. ஓகே சார், இதுவரை எங்களோட தங்கள் கருத்தில் பயணிக்கணும். மாட்டி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.